மொத்தமா சேர்த்து இப்ப நான் கண்ட தண்ணியெல்லாம் வரலையே. யாருக்கு அந்த அவார்ட் போக போகுது அப்படிங்கறத இப்ப எல்இடி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டா ஓவர் டு தி எல்இடி. Behind Words Gold Hall of Fame actor in a supporting role 2023 Redden Kingsley for Jailer. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்முடைய அன்பான ரெடன் கிங்ஸ்லி அவர்களுக்கு. நான் தான் சின்ன பையன் நிக்க சொல்றேன், நீங்க நிப்பீங்களா? நீ சின்ன பையனடா, நீ 11 லவ் ஸ்டோரி சொல்லிருக்க நீ. ஐயா ஐயோ தேவையில்லாம இதெல்லாம் சிக்கி அதுல ஒண்ணு சொன்ன வெச்சுக்க நிறைய இருக்குது. அண்ணா 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 ஐயோ தேவையில்லாம அதிகாரத்துல கை வச்சுட்டேன். நான் தான் தப்பா அண்ணா தெரியாம சொல்றேன். அண்ணா அவார்டு வாங்கிட்டீங்க, யாரையாவது மிஸ் பண்றீங்களா அந்த இடத்துல? என் தலைவன் வந்துட்டாப்புல. சரி அண்ணா இருக்காரு, வேற யாராவது மிஸ் பண்றீங்களா? வேற என்ன இருக்கு? வேற யாருக்கு நன்றி சொல்லணுமா? ஒரு ஆளுக்கு தான் எப்பவுமே சொல்லுவேன். யாருக்கு? என் தலைவருக்கு. ஓகே வேற யாருக்காவது அண்ணனுக்கு எப்பவுமே நன்றி சொல்லுங்க. வேற யாருக்காவது? வேற யார்கிட்ட சொல்லணும்? சொல்ல தேவையில்ல. இல்லையே தேவையில்ல. அப்படியே திரும்பி பாருங்க. இது ஒரு அந்த ஒரு வீடியோ வரப்போகுது, இந்த பக்கம் பாருங்க. ஏய் நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி. தலை எனக்கு தெரியாது தலை, கடை திறக்க போறேன்னு சொன்னாங்க. நான் கடை திறக்கிறதுக்கு தான் போறேன்னு சொன்னாங்க. அது அப்படி ட்ரெஸ் பண்ணாங்க போட்டு எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு கொடுத்தாங்க. இங்க வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. அப்படியே ஒரு மியூசிக் போட்டு ரொமான்டிக் ஒரு டான்ஸ் ஒரு பார்த்தா will be feel very happy sir. மெழுகு டாலினி அழகு ஸ்கூலினி எனக்கு ஏத்தவனி நாடி ஹேண்ட்ஸம் ஆனனி சூப்பர் குமரினி நானும் சமஜோடி பொதுவா கோடி போராடாரும் காவமா இன்னைக்கு எக்ஸைட்மெண்ட் தானமா கண்ணால் வளைய வீசி என்ன தூக்குமா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நான்தாமா இன்னே டிக்டாக் எல்லாம் எங்க வேணுமா வேற டூவட் பாட வாயமா ரொம்ப ஸ்கிட்டா இருந்தாலெல்லாம் போதுமா கொஞ்சம் ஸ்வீட்டா சிரிச்சு பேசமா. ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் நம்மளுடைய கிங்ஸ்லி அண்ணனுக்கும் சங்கீதாக்காக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். என் டார்லிங்டா. பாலா நீ வளைச்சு கேட்ட ஒரு வார்த்தையாவது எனக்கு நன்றி சொல்றேன்னு சொன்னாரா? ஏமா தலைவன் 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 தான் எப்பவுமே இருக்கு. வீட்டில் ஒரு 100 தடவை நன்றி தானமா சொல்லுங்கிற, வேற எதுவும் வார்த்தை வர மாட்டேங்குது. வீட்ல மட்டும்தான் சார் சொல்றாங்க, இதெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இவர் மேல. ஸ்டேஜ்ல வேற சொல்லணுமா உனக்கு? பட் எனிவே தேங்க்ஸ் ஃபார் பிஹைண்ட் வுட்ஸ். ஏன்னா எங்க மேரேஜுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு அவார்ட் வாங்குறாரு. உங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். நெல்சன் சார் ஆல்வேஸ் தேங்க். அக்கா நீங்கள் நோட் பண்ணீங்களா அண்ணா ஸ்பீச்சை? நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன். தமன்னா பற்றி பேசும்போது ஒன்று சொன்னார், கேட்டிங்களா? ஒரு கிளுக்கிழப்பு ஆயிருப்பாரு. Flashback. தம்மனா எல்லாம் பால் கொழுக்கட்டடாது. ஆடியன்ஸ் கிட்ட கேளு. பால் கொழுக்கட்டை. ஓ என் கண்ணு முன்னாடியே தம்மனாவை நாங்கள் பார்த்தோம் ஷோவில் கூட. அப்போ கூட நம்மால் அப்படி தான் ரசிக்கிறாரு. சரி என்ன பண்ணுறது, அழகு இருந்தால் ரசிக்க வேண்டியது தானே. என்ஜாய் பண்ணிட்டோம். கண்ணு நம்ம ஃபால்ட்டு கிடையாது. லவ்லான கப்பிள்ஸ் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கீங்க. நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்குள்ளே இருக்க லவ் என்னன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கிறேன். ஸோ ரொம்பவே வந்து அவ்வளோ ட்ரூவாக இருக்கும் லவ். ஏன் லவ் சொல்லணுமா உங்க லவ் சொல்லணுமா? அவனுக்கு ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு சார். ஆனா பயங்கர மாட்டிட்டாமல. ஆமாம் ஐயோ அண்ணா என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல அக்கா கிட்ட நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா மனசு விட்டு என்ன பண்ணுவீங்க? நம்ம ஆளுக்கு வராத விஷயம் இல்ல வரும். இல்ல கண்டிப்பா அவர் வரும்போதே அவர் எனக்கு தெரிஞ்சு நான் கிங்ஸ்லி நான் வந்து ஜாலியாக தான் பார்த்துருக்கேன். ஒரு எமோஷனல் நான் பார்த்தேன். எல்லாம் நமக்கு லவ் வரும் வராதில்ல. அவர் வரும். அண்ணா இப்போ மனசுல இருக்கிறத அக்கா கிட்ட என்ன சொல்லுமோ சொல்லுங்க. அக்கா நீங்க அதுக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணேன். என்ன அது லேட் மேரேஜ் தான். என்ன இப்போ இவங்க கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. வரும் லைஃப்லாம் நாங்கள் எப்படியே இருப்போம். ஐ லவ் யூ. தேங்க்யூ. லவ் யூ டூ. மொத்தமா சேர்த்து இப்ப நான் வாவ்
கண்ணில் தண்ணியெல்லாம் வரலையே, நான் அதெல்லாம் நீங்க எதிர்பார்த்தேன். ரிட்டர்ன் சொன்னாதான் வரும். கிளிசரிங் போட்டாவே வராது தண்ணி. நீங்க இந்த ப்ரப்போசலுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்கன்ட்டு. ஸோ இத்தனை பேர் மனசில் ஒரு இடம் பிடிச்சிருக்கான்னு எவ்வளோ நல்ல கேரக்டர்னு பார்த்துக்கோங்க. நிஜமாகவே நான் ரொம்ப ரொம்ப லக்கி எனக்கு இவர் கிடைச்சது. அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன், அவ்வளோ கேரிங் பர்சன். லைஃப்பில் எத்தனை நாள் வந்து நான் மிஸ் பண்ண நிறைய விஷயம் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நோ வேர்ட்ஸ். இவர் வந்து நான் என் மொபைலில் வந்து மை வேர்ல்டு, மை பீஸ், மை சோல் அப்படி தான் போட்டு வச்சுருப்பேன் நான். ஸோ அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையே, அவ்வளோதான். இவர் தான் என் உலகங்க மாதிரி நான் இருந்துகிட்ருக்கேன். அந்தளவுக்கு கேர் பண்ணுறாரு. சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். ரொம்பவே நாங்களாம் ஹாப்பியாக இருக்கிறோம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதரை வந்து நீங்கள் எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்களே. என்னம்மா? ஆனால் ஐயோ அப்போ அது தனியாக ஒரு ஷோவாகவே பண்ணுவோம். ஸோ டேய் அது ஒரு சீரியஸே எடுக்கணும் நம்ம. அவ்வளோ ஸ்டோரி வச்சுருக்கோம். 11 லவ்வா. ஸோ மிகப்பெரிய கைத்தறல் கொடுக்கலாம் நம்மளுடைய கிங்ஸ்லேருந்து சங்கீதாக்காக்கும். ஒரு வேற யார்கிட்ட பழகிற மாதிரிலாம் கிடையாது, ஒரு கூட பிறந்த அண்ணன்ட்ட பழகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கான பாலா நீ அவ்வளோ ஃப்ரெண்ட்லி கேரக்டராக இருக்க. ரொம்ப ரொம்ப நல்ல பையன் பாலா. எங்களை வந்து ஒரு 2 நாளாக தான் பாலாக்கும் நான் பழகிறேன். செம்ம என்டர்டைனிங்காகவும் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக உண்மையாக இருக்க பாலா. அப்படி இருக்கல சூப்பர் பொண்ணு கிடைக்கும். டோன்ட் அப்படி இருக்கல. அப்போ என் லவ் ஸ்டோரி வெளில சொல்லக்கூடாது தானே? சொல்ல மாட்டேன். சரி, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச்க்கா. இதே மாதிரி நெயில் பாலிஷும் நெயிலும் மாதிரி சந்தோஷமாக சேர்ந்தே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ பேன்வுட்ஸ்.